ஃபைவ் மினிஸ்டர் ஸ்டாஃபிலோகோக்கஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வினம்னா வந்து வெயிலில் வந்து நல்லா வந்து சாஃப்டாக இருந்ததுன்னு முறன்னு ஆயிடுச்சு. ஓகேவா? என்ட்ரோகாக்கஸ் இங்கே வரும். ஆனால் வந்து என்டிரோடாக்சினும் ஸ்டாஃபிலோகோக்கஸில் வரும். ஆனால் என்ட்ரோகாக்கஸ் வேறு. ஓகேவா? மைக்ரோகோக்கேசியே இங்கே பாரு, இங்கே வந்து இது வந்து டாமினேட் பண்ணும். மைக்ரோவோ இருக்கு இல்லையா, இது வந்து கேட்டலிஸ் வந்து இங்கே பாசிட்டிவ் மைக்ரோ வந்து பாசிட்டிவாக இருக்குது, ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்குன்னு. ஆனால் அந்த நிமோனிக்கில் வந்து மைக்ரோகோக்கஸ் வந்து லாஸ்ட்டாக வரும். ஸ்பேஸ் பீயிங் மேடில் மைக்ரோகோக்கஸ் தான் எம்டிபி கூட வரும். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து ஒரு ஆக்சிடைஸ் ஆகிடுச்சா, இல்லை ஆக்சிடேட்டிவ் மேனரில் ஃபெர்மெண்டேட்டிவ் மேனர்லையா குளுக்கோஸ் யூட்டிலைசேஷன் வந்து பார்க்குது. லீவ்ஸ் அண்ட் டெஸ்ட்டு. ஸ்டாஃபிலோகோக்கஸ் ஆரியஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து செல் வாலை வந்து பார்க்குறோம். அது ஈஸி. செல் மெம்ப்ரெயின் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து எப்படின்னா செல் மெமரி ஹியூமரல் இம்யூனிட்டி அப்படி வச்சு நான் வச்சுக்கோ. கொயாகுலேஷன் டெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கிளம்பிங் ஃபேக்டரில் ப்ரோட்டீனே தான் வந்து இந்த பின்னாடி வந்து பயன் பண்ண வைக்குது. ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா. பீட்டா அப்படின்றது வந்து ப்ரீத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கோ. அவன் வந்து பி டீம் இல்லையா, மோஸ்ட்லி 2 டெம்பரேச்சரில் வந்து ஒர்க் ஆவாங்க. ஸ்டார்ட்ஸ் அட் 37, கம்ப்ளீட் ஒர்க்கிங் அண்ட் ரிவர்ஸில் லைஃபே உல்ட்டாவை திருப்பி போட்டவன் தானே, ரிவர்ஸில் ஒர்க் ஆகுது. ஸ்டார்ட் அட் 37 என்ஸு ஸ்பிங்கோமைலினேஸு. பேண்டன் வேலண்டைன் வந்து இது வந்து காமாவாக வந்து உருவாக்கிக்கலாம். ஸோ இப்போ வர்றது வந்து நம்ம வந்து செல் சர்ஃபேஸ் வந்து பார்த்தாச்சு, சில டாக்ஸின்ஸ் வந்து பார்த்தாச்சு. இந்த இது ஹீமோலைசன்ஸு. அதே மாதிரி வேறு டாக்ஸின்ஸ் வந்து எபிடெர்மோலைட்டிக் டாக்ஸின். அதில் வந்து சின்ன பசங்களுக்கு ஒரு டைப் இருக்கும், பெரிய பசங்களுக்கு ஸ்கார்லெட் ஸ்கின் சிண்ட்ரோம் ஓவரால். டிஎன் வந்து வேறு. அதுக்கப்புறம் வந்து எஃப் இஸ் நாட் ஃபார் எஃப், அதை ஞாபகம் வச்சுக்கோ. மற்றது எல்லாமே ஆர்டிஏ அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டு ஆர்டிவி. இதுக்கு சீரியஸோட வந்து கம்பேர் பண்ணிக்கோ. எஃப் இஸ் நாட் ஃபார் அப். அப்போ எஃப்போட என்னது வந்து என்டிரோடாக்சின் எஃப், டாக்ஸிக் ஷாக் சிண்ட்ரோமு. இது வந்து உனக்கு தெரியும், சூப்பர் ஆன்டிஜனு. லிவர் கிட்னி எஃபெக்ட் ஆகும். பிரெயின் எப்போவுமே வந்து சோறுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா? மசில் மியூக்கஸ் மெம்பரேன் கொயாகுலோபதி, அதை ஞாபகம் வச்சுக்கோ. பிளேட்லெட் கவுண்ட் லெஸ் தென் 1000. ஸோ எல்லாமே பார்த்தாச்சு, டாக்ஸின்ஸ் பார்த்தாச்சு. கண்டிப்பாக என்சைம்ஸ் இருக்கும். காக்கஸில் வந்து இந்த சிசி வந்து இதுதான் நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணுவோம், கேட்டலேஸு கொயாகுலேஸ் அப்படின்றது. ஓகேவா? ஒரு தெர்மோநியூக்ளியஸ், அதுக்கப்புறம் டிஎன்ஏ நான் வரும், அதுக்கப்புறம் பாஸ்பேட். கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் அப்படின்றது வந்து சாஃப்ட் பெயின் அப்படின்வாங்களா. இதில் வந்து இங்கே பாரு, ஸ்கின் வந்து எப்போவுமே ஃபர்ஸ்ட் வந்துடும். அந்த ஸ்கின் இந்த பக்கம் லாஸ்ட்டில் செப்சிஸ் விட்ரு, லாஸ்ட்டில் நெக்ரோடைசிங். போனு இங்கே வந்து ஜாயிண்ட்டு. ஓகேவா? இன்ஃபெக்டிவ் ஆர்த்ரைட்டிஸ். எஃப் அப்படின்றது ஃபுட்டு தெரியும். அப்போ ஃபுட்டுக்கு பதிலாக வந்து வேறு என்ன வருது, டாம்போனைடு யூசேஜ்னால வருது. அதுக்கு முன்னாடி இருக்கிறத போட்டு டாக்ஸிக் ஷாக் சிண்ட்ரோம், டாக்ஸிக் எபிடெர்மோ நெக்ரோலைசிஸ், அதை போட்டுக்கோ. பெயின்ஸில் வந்து லங்கு, ஹார்ட்டு, அதுக்கப்புறம் இது உனக்கே தெரியும் அக்யூட்டே ஆனால் நேட்டிவ் வாலிங்க. இது முடிஞ்ச பிறகு வந்து மைக்ரோகாக்கஸு. ஸோ கல்ச்சர் மீடியா பார்க்கும்போது நம்ம பேசிக் மீடியமு, என்ரிச்மெண்ட் ப்ராத்து. இது என்ரிச்மெண்ட் ப்ராத், அதாவது டியூப்பில் வந்து பண்ணுவோம் இல்லையா, அது வந்து நம்ம இங்கே பண்ணிக்கலாம், கேட்டலிஸ் கொயாகுலேஸாக பண்ணிக்கலாம். மற்றது எல்லாமே வந்து இருக்குது. பிளட் அகரு, மேனிட்டால் சால்ட் அகர் உனக்கு தெரியும், சமோசா நிமோனிக்கு. பயோகெமிக்கல் டெஸ்ட்டு இதுதான் வந்து அதுக்கு பண்ணுறோம். ஸோ இதில் வந்து பப்ளிக் கேட்டு ஸ்பேஸ் பீயிங் மேடு, அது ஒரு நிமோனிக்கு. ஸோ இங்கே பாரு, சூடோமோனாஸ் அப்படின்றது வந்து ஃபுல்லாக வந்து டிஃப்யூஸாக வந்து ஃபார்ம் ஆகுதுல்ல. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டாஃபிலோகோக்கஸ் ரெட்டு, சூடோமோனாஸ் அப்படின்றது வந்து பிஜி கோல்டனு. அதுக்கப்புறம் ஏ அப்படின்றது வந்து சில்லாக இருக்குது. ஓகேவா? அப்போ ஆஸ்பர்ஜில்லஸு, அதுக்கப்புறம் தயிர் வந்து கேண்டிடா மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் கிரிப்டோகோக்கஸ், அதையும் நான் வச்சுக்கோ. ஏஸ். இ அப்படின்றது உனக்கு ஆல்ரெடி தெரியும், என்ன வருது, இஸ்டெரிஷியா கோலை என்ட்ரோபாக்டர். பீயிங் வந்து நைஸாக இருக்குது. அங்கே கேட் வந்து நல்லா இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து கவு, பேசிலஸ் ஆந்த்ரசிஸ் கவு வந்து நல்லாயிருக்கு. மைக்ரோகோக்கஸ் அந்த சொன்ன மாதிரி எம்டிபி, இந்தியாவிலேருந்து எம்டிபி. ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபேஜ் டைப்பிங்கோட கான்செப்ட் வந்து தெரியணும் இல்லையா உனக்கு. 8088 ஃபேஜ் போய் அட்டாக் ஆகுது.
இப்போ பீட்டா லாக்டம் இது ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட். ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஒரு பென்டாபெப்டைட் செயின் தானே நாம்லேருந்து தொங்கிட்டு இருக்கோம். அந்த பென்டாபெப்டைட் செயின் வந்து அஃபெக்ட் பண்ணுறது பெனிசிலின். அப்போ இவன் என்ன பண்ணுறான்னா வந்து பெனிசிலினிஸை ப்ரொடியூஸ் பண்ணுறான். அப்போ இங்கே வந்து நம்ம மெத்திசிலின் கொடுத்துட்டோம். மெத்திசிலின் கொடுக்கும்போது மெத்திசிலின் உடச்சிருது. அப்போ இவன் வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறான்னா வந்து மெத்திசிலின் அகேன்ஸ்ட்டு மெக்கே ஜீனை, அதாவது ப்ரோட்டீனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அந்த லாக்கையே வந்து மாற்றிடுறான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லாக்கை மாற்றல, சும்மா இப்படி வந்து நிற்கிறான். ஆனால் இங்கே வந்து லாக்கையே மாற்றிடுறான். அதுக்கப்புறம் வர்றது நம்ம ஏதோ கொடுக்குறோம், வேன்கோம் மெத்திசிலினுக்கு லாக் மாற்றிட்டான் வேன்கோமைசின். வேன்கோமைசின் என்ன பண்ணுது, வேன் இங்கே நிற்குதா, மெத்திசிலின் ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து டியூபில் வந்து O அண்டு C. ஸோ காட்டன் வைக்கிறோம், ஆப்பிள் கடிச்ச ஆப்பிள் மாதிரி வச்சுருக்குறோம். அப்போ அந்த டைல்யூஷன் டெஸ்ட்டில் வந்து இது 4, இது வந்து 8, 2 ட்ரக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கப்புறம் வந்து வேன்கோமைசின். அதுக்கப்புறம் வேன் வந்து நிற்குது. வேன் வந்து இந்த மெம்ப்ரேனையே வந்து உடச்சி வேறையாக மாற்றிருச்சு. அப்படி ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குது வேனேஜின்னு. வேன்கோமைசினுக்கு வேன்கோமைசின் 16 மினிட்ஸ் 15 மினிட் 1/4 மணி நேரத்துக்கு மேலே வந்து ஆயிடுச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. இனிபிஷன் அப்படின்றது வந்து ஒரு 4 நிமிஷத்துலேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் இருக்கிறது. அதான் இன்டர்மீடியேட்டு. அதுக்கப்புறம் வந்து துப்பட்டா, அவளோட லைஃபோட துப்பட்டாவை வந்து அவள் பார்த்துக்கிறாள். இது வந்து ஈஸி, நீ மிஸ்டேக் பண்ணது முடிஞ்சிச்சு.